எஸ்பிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போர் படத்தினுடைய மூவி ரிவ்யூ தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த போர் ஆரம்பிக்கிறது நீ இதுக்கப்புறம் நடக்க போறதுக்கு நான் பொறுப்பில்ல. ஸோ இந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பெஜாய் நம்பியார் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து ஹிந்தியில வந்து டங்கே அப்படின்னு வந்து எடுத்திருக்கிறாரு. ஸோ அதனுடைய தழுவல் தான் இந்த போர். ஸோ இந்த போர் மூவில நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ட் காளிதாஸ் இவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒண்ணும் இல்ல. சின்ன பசங்க 2 பேரும் வந்து சின்ன பசங்களா இருக்கும்போது 2 பேத்துக்கும் இடையில வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனை அவங்க முதியவர்கள், அதாவது அவங்க 2 பேரும் வந்து காலேஜ் படிக்கும்போது அது வந்து முட்டிக்குது. ஸோ அந்த துன்பம் எப்படி வந்து இந்த படம் ஃபுல்லா கடக்குது அப்படிங்கிறது தான் படத்தினுடைய ஒன் லைன் ஸ்டோரியாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து வாங்க படத்துக்குள்ள போகலாம். ஸோ படத்து ஸ்டார்ட்டிங்ல வந்து என்ன காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு பார் வந்து வச்சிருக்கிறாரு. லைக் வந்து ஒரு பீச் ஓரமா வந்து ஒரு சின்ன வந்து எப்படி கஃபேலாம் அந்த மாரி இருக்கும். அந்த மாரி ஒரு சின்ன பப் பார் வந்து ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காளிதாஸ் வந்து ஒரு காலேஜ் பையனா வந்து ஒரு ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர், ஒரு சீனியர் இவங்க 2 பேத்துக்கும் இடையில நடக்கிறது தான் இந்த படத்தினுடைய ஃபுல் கதையாவே வந்து நகருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நகர்ற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் வந்து ஆட் பண்றாங்க. ஜாதி வந்து ஆட் பண்றாங்க. காதல் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இத்தன விஷயங்களையுமே ஆட் பண்ணி ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டோரிய கிரியேட் பண்றாங்க. இந்த பக்கம் அரசியல கிரியேட் பண்ணி ஓகே. ஒரு அரசியல் வந்து காலேஜ்க்குள்ள வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே காலேஜ்க்குள்ள ஜாதிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதையும் ஆட் பண்றாங்க. ஸோ காலேஜ் ஆப்வியஸா வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த படத்துலயுமே வந்து அந்த லவ்வ வந்து காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நகர்ந்த விதம் எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைட்டு. அதுக்கு ஒரு ஃபைட்டு முடிஞ்சா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், மறுபடியும் ஃபைட்டு. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், லவ் இருக்கும், ஒரு ஃபைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்க்கிளாவே வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டோட்டலாவே படத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, லைக் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கலர்ஃபுல்லா இருந்தது. லைக் வந்து ஒரு நைட் பார்ட்டி, பப்பு அப்படிங்கும்போது ஒரு கலர் லைட்டாவே இருக்கும். உங்களுக்கு ரெட்டிஷ் கலர் அந்த மாதிரி. ஸோ படம் ஃபுல்லாவே வந்து அந்த மாரி உங்களுக்கு ஒரு கலரா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வெஸ்டர்ன் லவ் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல நடக்கிற ஒரு விஷயமா தான் இருந்தது. ஸோ அந்த காலேஜ் லைஃப்ப வந்து இப்ப இருக்கிற நம்ம காலேஜ் லைஃப்போட கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, மோஸ்ட்டா வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து டிஃபரெண்ட் கல்ச்சராவே வந்து எடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து இது வந்து எடுத்திருந்தாங்க. அதுல இருக்கிற லவ் ஆகட்டும், லவ் அப்படிங்கும்போது காளிதாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். அதாவது அவர் வந்து ஒரு பிளே பாய் இந்த படத்துல வந்து யார வேணா லவ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு ஐ மீன் ஒரு பொண்ணு தான் வேணும் இல்லையா? ஒரு பொண்ண தான் வச்சு முடிக்கணும். ஸோ அந்த விஷயத்தையுமே வந்து கரெக்ட்டா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பக்கம் வந்து இருந்துட்டுருக்கும்போது, இந்த இடத்துல வந்து அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அரசியல் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வெளியில இருக்கிற ஒரு பொலிடிக்ஸ் வந்து காலேஜுக்குள்ள வந்து வந்தா, அது காலேஜ்க்குள்ள எப்படி பத்திக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து இதுல வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ ஓவராலா இந்த படத்த பத்தி சொல்லணும்னா ஓரளவுக்கு வந்து போரிங்கா தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த படத்துல வந்து ஒரு காலேஜ்ல வந்து ஒரு செக்ரட்டரிக்கு நிக்கிறாங்க, ஒரு போஸ்டிங்க்கு நிக்கிறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா நமக்கு என்ன காட்டுவாங்கன்னா, 2 பசங்க தான் வந்து நிப்பாங்க. ஸோ அதுக்காக சண்டை போடுவாங்க அந்த மாரி இருக்கும். பட் இந்த படத்துல வந்து டிஃபரெண்ட்டா வந்து 2 பொண்ணுங்க இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. 2 பொண்ணுங்க வந்து எலக்ஷனுக்காக நிக்கிறாங்க. ஸோ அந்த 2 பொண்ணுங்களுக்கும் நடுவுல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு போயிருந்தாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு நார்மல் அரசியல் காலேஜ்க்குள்ள வந்தா அது யங் ஜெனரேஷனை எந்த அளவுக்கு பாதிக்கும், எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமா அவங்க எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ நம்ம நெகட்டிவ் பார்த்துடலாம். நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நீங்க ஒரு லவ்வுன்னு ஒரு விஷயம் காட்டுறீங்க அப்படிங்கும்போது, அந்த லவ் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கணும். இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல. ஒரு லவ் வந்து இங்க இருக்குது. ஓ! இதுதான் லவ் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல வந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அரசியலும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அரசியலும் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு அரசியல் முளைக்குது. காலேஜ்ல ஒரு அரசியல் முளைக்குது. அது 2ம் முட்டிக்குது. அது எங்கேயோ போய் நிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது நெகட்டிவ். ஸோ இன்னொன்னு நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபி. ஸோ அத பத்தி சொல்லணும் அப்படின்னா
படங்கள்ல வந்து நெறைய இந்த காலேஜ் சண்டைகள்லாம் வந்து வெடிக்கும் பயங்கரமா. ஸோ அந்த டைமிங்ல வெடிக்கும்போதெல்லாம் பயங்கர ஒரு ஷேக்கிங்கா இருந்தது. பார்க்கறதுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. லைக் வந்து ஓகே இப்போ வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நகர்ற விதம் தெரியும் இல்லையா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு ஷேக்கிங்லேயே இருந்தது. லைக் வந்து என்னடா இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ். கிளைமாக்ஸ் வரும்போது வளவளன்னு இழுத்துட்டு இருக்காதீங்க. என்னதான் நடக்க போகுது? இதான் நடக்க போதா? இவ்வளோதான் முடிஞ்ச்சா? அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வைக்கிறாங்க. ஓகே சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் டைமிங்லாம் வரும்போது கூட சில பேர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. தியேட்டர்லேருந்து கூட பார்த்தீங்க அப்படின்னா, என்ன கிளைமாக்ஸ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கிளம்பி கூட எந்திச்சு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தாங்க இருந்தது. ஸோ ஓவரால் இவங்களுடைய ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா, இதுல அர்ஜுன் தாஸ் இருக்காங்க அண்ட் காளிதாஸ் இருக்காங்க. ஆக்டிங் வைஸ்ல பார்க்கணும்னா 2 பேர் வந்து ஓகே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னர் படங்கள்ல நம்ம எப்படி பார்த்தோமோ, அத விட கொஞ்சம் இன்புட் அதிகமா ஏன்னா இந்த படத்துல வந்து 2 பேருமே ஹீரோவா இருக்கிறனால, இன்புட் வந்து கொஞ்சம் அதிகமாவே குடுத்து தான் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஹீரோயின்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 பேருமே வந்து ஒரு ஆள் வந்து நம்ம பார்த்த முகம், இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஸோ அப்படிதான் நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேரினுடைய ஆக்டிங் அண்ட் காளிதாஸ் இவங்க எல்லாருமே வந்து சூப்பராவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு படம் வந்து அதாவது ஒரு காலேஜ் லைஃப் அப்படிங்கும்போது ஒரு கனெக்ட் ஆகும் நமக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நம்ம போயிருப்போம். பட் கனெக்ட் ஆச்சான்னு கேட்டா எதுவுமே ஆகியிருக்காது. எனக்கு வந்து ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தினுடைய டைட்டில் போர். ஸோ அப்போ போர் வெடிச்சுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போரே வந்து படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் வருது. ஸோ அது அது ஒரு போர் மாரி இருந்துச்சுன்னு கேட்டா, போரா தான் இருந்தது. போர் மாதிரி இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சரி ஓகே. ஓவராலா இந்த படம் வந்து நம்ம ஃபைனலா இதுக்கு வந்து ரேட்டிங் குடுத்துடலாம். எஸ்பிளெக்ஸ்ல நம்மள இந்த படத்துக்கு குடுக்க போற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 5க்கு வந்து 2 குடுக்கலாம். இல்லன்னா 1.5 ஸோ அதுவே வந்து கன்ஃப்யூஸா இருக்கு. 2ஆ 1.5யான்னு ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து ஓரளவுக்கு வந்து போரா தான் இருந்துச்சு. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? இல்ல பார்க்க போறீங்களா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். ரிவ்யூஸும் வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.